போச்சுங்கிறது. ஏன் தெரியுமா உங்க கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்க முடியல? ஒரே ஒரு விஷயம், இது வரைக்கும் உங்களுக்கு 1 கோடி ரூபாய் வேணும்னு மனசாட்சி கிட்ட நேர்மையா இது வரைக்கும் நீங்க விரும்பல சொல்லல. இன்னைக்கு நீங்க இந்த ப்ரோக்ராம் விட்டு போகும்போது ஒரு நிமிஷம் உங்களுடைய மனசாட்சி கிட்ட நீங்க கேளுங்க. வெள்ளத்தின்னோம் விதி வந்தா செத்தோம் அப்படின்னு இல்லாம வாழ்க்கையில நம்ம பிறந்ததுக்கு ஏதாவது மீனிங் 4 பேர் பேசணும், பெரியவர்கள் பேசணும். நீங்க அப்துல் கலாம் ஆக வேண்டாம், சொல்லணும் புரட்சி பண்ணி ஊருக்கே புரட்சி பண்ண வேண்டாம். நம்ம எல்லாம் பயங்கரமா தீபாவளி வேலை முடிஞ்சிச்சு இல்லையா? இங்க முடியலையா? எங்க ஊர்ல முடிஞ்சிச்சு. தீபாவளிக்கு நம்ம ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணும்? ஹலோ ஹஸ்பண்ட்ஸ், ஸ்மார்ட் ஹஸ்பண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள என்ன பண்ணும்னா தீபாவளி வர்றதுக்கு 15 நாள் முன்னாடியே சண்டை போடும். சண்டை போடும் பேச மாட்டாங்க சொல்லுவோம். என்ன தெரியுமா? இவ எங்கேயாவது போய் போத்தி சில்ஸ்ல போய் 15,000 ரூபாய் பட்டு சேலை மட்டும் கேட்டுச்சுன்னா என்னோட பட்ஜெட்டே போயிடும். ஹலோ, அதுக்கு பிரிக்வேஷனா என்ன பண்ணும்னா 15 நாளைக்கு முன்னாடியே சண்டை போடும். இது என்ன குழந்தை எது வச்சாலும் பிரச்சனை. குழந்தை ஓடி போயிட்டு ஆசையா அப்படியே அந்த சிவப்பு கலர் மஞ்சள் கலர் அப்படியே டிஷர்ட்டா எதை எடுத்து ஓடி வரும். அப்பா சூப்பரா அப்பா அப்பா அதற்குள்ள கையெல்லாம் போட்டு ஒரு பேப்பர் தொலைவாங்க பேசுவோம். ஹலோ, அப்பாக்களை பாருங்க, அம்மா ஜோலியா இருக்கும். அப்பாக்களை பாத்தீங்கன்னா அந்த பேப்பர் மட்டும் தான் தெரியும். சொன்னோம் அப்பாவுக்கு பேப்பர் பார்க்கும்போது 1350 இந்த கலரே சரியில்லை உனக்கு. சொன்னோம் ஹலோ எத்தனை. அதுக்கப்புறம் தீபாவளி எல்லாம் முடிஞ்சு பட்டாசு எல்லாம் வெடிச்சு வைஃபு கிட்ட பக்கத்துல போய் உட்கார்ந்து பரவாயில்ல செல்லம், பரவாயில்ல செல்லம், அடுத்த ஜென்மத்தில் நான் உன்ன தங்கம் மாதிரி பார்த்துப்பேன். சொன்னோம் ஆமா, போன ஜென்மத்துல நம்ம சில்வரா பார்த்துட்டு இப்பதான் தங்கத்துல கன்வெர்ட் ஆயிட்டு இருக்கு. சொன்னோம் ஹலோ, இப்பதான் கன்வெர்ட் ஆயிட்டு இருக்கு தங்கத்துல. அதுக்கப்புறம் வைரம் எப்போ அடுத்த ஜென்மத்துல. சொன்னோம் அப்படி ஒரு ஜென்மம் இருக்கா? இது யாராவது சொல்லுச்சுன்னா அப்பவே கிடைக்கிறது அடிக்கணும். சொன்னோம் ஹலோ, இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை. சொன்னோம் சார், நம்ம நிறைய பேர் இன்னைக்கு இந்த வாய்ப்பு சொல்லும்போது உங்களால நம்ப முடியல. என்ன காரணம் தெரியுமா? சைக்காலஜிக்கலி நான் சொல்றேன். இந்த பிசினஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த பிசினஸ்க்கு வரதுக்கு முன்னாடி 35 லட்சம் ரூபாய் முதலீடு போட்டு ஹோட்டல் அண்ட் டிராவல்ஸ் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தான் இந்த இண்டஸ்ட்ரி என்னுடைய நண்பன் என்கிட்ட சொல்லிச்சு. நான் எந்த வாய்ப்பு கேட்டாலும் ஷார்ப்பா கேட்பேன். என்ன தெரியுமா காரணம்? சின்ன வயசுல பொருளாதாரம் இல்லை அப்படின்னு ஒரே ஒரு காரணத்தினால கஷ்டப்பட்டது வேற, அவமானப்பட்டது வேற. சொல்லும் உங்களோட வாழ்க்கையில் இருக்கா தெரியாது. இப்ப மண்டே அடிக்கும், எங்கடா உன்னோட அப்பா அப்படின்னு கேட்டு சொல்லும். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? I am waste, my father also waste. அதனால சித்தப்பா மாமா எல்லாம் அடிக்கும். எங்கடாப்பா 1008 தடவை நம்ம இந்த அடி வாங்கி இருக்கோம், இந்த நக்கல் அனுபவிச்சிருக்கோம். அந்த அடியும் அந்த வலியும் அந்த அவமானமும் உண்மையாகவே 2 வகையா ஒரு மனுஷனை செயல்பட செய்யும். ஒண்ணு, என்னோட அப்பா சம்பாதிக்கல, என்னோட தாத்தா சம்பாதிக்கல, நான் பிறந்தது இதுதான், என்னோட வாழ்க்கையே இப்படித்தான், நான் வேஸ்ட், என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது சொல்லி 4 செவருக்குள்ள உட்கார்ந்து அழுதுட்டு அவனோட வாழ்க்கையை முடிக்கிறதுக்கு ஒரு கேரக்டர் சொல்லணும். ரெண்டாவது ஒரு கேரக்டர் இருக்கு. வாழ்க்கையில எத்தனை பேர் அவமானப்படுத்தாங்களோ அத்தனை பேருக்கு முன்னாடியே நான் ஒரு நாள் வாழ்ந்து காமிக்கல. அந்த திரியோட வாழணும். அந்த மாதிரி வாழ்க்கையில ஒவ்வொரு ஆளும் அவமானப்படுத்தும் போது நான் என்ன என்கிட்ட நான் சொல்ற விஷயம், வெயிட் வெயிட், one day will come, I will prove what I am. இந்த மாதிரி இருக்கிற ஒவ்வொரு செயல்களும் உங்களோட வாழ்க்கையில வரணும். சார், நம்ம தெரிஞ்சோ தெரியாம 3 குழந்தைங்க 2 குழந்தைங்க நம்மள டெலிவரி பண்றது இல்லைன்னா அப்பா வாழ்றது அப்படிங்கிறது
பட் ரோல் மாடலான ஒரு அப்பாவா வாழ்த்து காமிக்கணும் அப்படிங்கிறது நாட் ஈஸி. ஹலோ, நாளைக்கு நம்ம குழந்தைங்க கிட்ட கேட்கணும், யாரா தம்பி உன்னோட ரோல் மாடல் அப்படின்னு கேட்கும்போது கமல்ஹாசன், விஜய், சூர்யான்னு சொல்ல முடியாது. மை ஃபாதர் இஸ் மை ரோல் மாடல். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நீங்க வாழணும்னா புது முயற்சிகள் எடுக்கணும். இண்டஸ்ட்ரி ஹெல்த் என்ன சார், இது வரக்கூடிய காலகட்டம் மிக முக்கியமான 2 காரியத்துல தான் உங்களுக்கு பெரிய அளவுல வளர்ச்சி அடைய போகுதுன்னு நான் சொல்லல, மணிகண்ட சார் சொல்லல, மஞ்சுளா மேடம் சொல்லல, உலகத்துல பெரிய பெரிய சயின்டிஸ்ட் சொல்லுது. ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொரு பிசினஸ். நான் உங்ககிட்ட கேட்கிறேன், யூ ஆர் தி அக்ரிகல்ச்சரிஸ்ட், நீங்க விவசாயி. ஒரு காலத்துல விவசாயத்துல வாழ்ந்திருந்த எத்தனையோ ஃபேமிலிகள் ஹை ரிச்சா இருக்காங்க. நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, இன்னைக்கு எந்த விவசாயி சந்தோஷமா வருமானத்தை என்ஜாய் பண்ற ஒரு விவசாயி இருக்கா? Anybody? I'm talking in Pollachi, the market of vegetable. Yes or no? Yes. Anybody is there? Nobody. அந்த காலம் போச்சு. 1940ல இன்னைக்கு பெரிய அளவுல பைசா யாருக்கு இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜெமீன் மக்கள் சொல்லுவோம். நான் வர்ற வழியில் ஒரு ஜெமீன் நகர் இருக்கு. Yes or no? ஜெமீன் மக்கள் 1960 அவங்க கிட்ட கிடையாது. இண்டஸ்ட்ரியலிஸ்ட், பெரிய பெரிய மில் ஓனர்ஸ் கிட்ட தான் காசு. ஹலோ, ஐ அம் ரைட்? 1980 அவங்க கிட்டயும் கிடையாது. எலக்ட்ரானிக்ஸ் ரெவல்யூஷன், டிவி, டேப் ரெக்கார்டர், ரேடியோ யாரெல்லாம் வாங்கினாங்களோ, உண்டாக்குனாங்களோ, வித்தாங்களோ அவங்க கிட்ட தான் காசு. 1980s 2000 அவங்க மாறியாச்சு. Real estate and IT, information technology. யாரெல்லாம் அந்த துறையில் இருக்காது அந்த காலத்துல தான் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இன்னைக்கு பில் கேட்ஸ் எல்லாம் கோடீஸ்வரமா மாறிச்சு. அந்த காலத்துல 2020 இருந்து 2065 வரைக்கும் 100க்கு மேல சதவீத வளர்ச்சி அடைகிற ஒரு துறை இருக்குன்னு 1000 நிபுணர்கள் ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. அந்த துறையை தான் இன்னைக்கு இங்க வஞ்சித் சார் பிரம்மாண்டமா உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. Health and wellness. Health and wellness is a beautiful industry. இது அடுத்த 5 வருஷம் சரி, இந்த கொரோனாவுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம ஆக்சுவலி போயிட்டு ஒரு மீட்டிங் முடிஞ்சு பேசும்போது வெல்னஸ், நோய் எதிர்ப்பு சக்தி வேணும் சொல்லும்போது, ஆமா என்னோட தாத்தா நோய் எதிர்ப்பு சக்தி இல்ல, நான் 100 வயசு வாழ்ந்தேன் போறா அப்படின்னு சொல்லுவேன். ஹலோ, இப்ப நோய் ஆமாங்க, சரிங்க, ஆமாங்க, உள்காங்க, உள்ள பேச்சு 7 நாள் ஆளுக்கு ஆளுங்க. இப்ப சிரிக்கிறது ஒண்ணும் இல்ல, ஆமாப்பா வெல்னஸ் இப்ப நாம கொண்டே கொடுக்கணும். இனி 5 வருஷத்துல என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஓடி வந்து மஞ்சுளா மேடம் 4 ஐபோஸ் கொடுங்க மேடம் அப்படின்னு கேட்பாங்க. ஹலோ, that is a revolution. அதுதான் changes. இனி வர காலத்தில் இந்த ப்ராடக்ட் விற்க வேண்டாம், மக்களுக்கு மிக முக்கியமா தேவைப்படுற இன்டர்நேஷனல் குவாலிட்டி ப்ராடக்ட் டீல் பண்ற ஒரு கம்பெனி தான் இண்டஸ்ட்ரி ஹெல்த் சென்டர். வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு வியாபாரம் சரியான நேரத்துல சரியான வியாபாரம். இன்னைக்கு சட்டி பானை விற்க போச்சுன்னு நடக்காது. ஹலோ, ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு டேப் ரெக்கார்டர், ரேடியோ விற்க போன நடக்காது. ஹலோ, மோர் than that technology is the பெரிய வருது. நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம், சந்தோஷமான வாழ்க்கை. இங்க நிறைய பேர் அருமையா பேசினாங்க. சந்தோஷமான வாழ்க்கை பைசா மட்டும் இருந்தா வராது. சார் நல்லா பேசிச்சு. பைசா மட்டும் இருந்தா வராது. யாருக்கெல்லாம் பைசா இருக்கோ உங்க ஊர்ல பொள்ளாச்சியில ஒரு சூப்பர் டாக்டர் இருக்கும். இருக்கா? ஏதோ ஒரு ஆள் இருக்கும். ஃபுல் பிஸி, பார்த்தா பயம் வரும் நமக்கு. வைஃப் எப்படித்தான் இந்த ஆளை பாக்குதுன்னு நமக்கு இனியும் தெரியல. ஹலோ, ஃபுல் பிஸி, 5 லட்சம் ரூபாய் சம்பளம். ஆனா 5 காசு குழந்தைங்க கூட செலவு பண்றதுக்கு டைம் இல்ல. ஹலோ, டாக்டருக்கு செக் பண்ணிச்சுன்னா அங்க இருக்கிற மெஷின் சொல்ற எல்லா நோயும் அந்த ஆளுக்கு இருக்கும். ஹலோ, எதுக்கு சார் பணம், எதுக்கு சார் பைசா, எதுக்கு சார்?
நீங்க பாருங்க ஜோலியா தம்பிங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஜோலியா 50,000 80,000 வாரம் ஆகி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஜோலியா போயிட்டு இருக்கு. சந்தோஷமா போயிட்டு இருக்கு. இது இதுக்கு மேல பெருசா ஒண்ணு சொல்றதுக்கு விரும்பல. ரெண்டே விஷயம். வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலகட்டம் சந்திக்க போற மிக பிரம்மாண்டமான ஒரு தொழில் வாய்ப்பு டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி கம்பெனி. எந்த மாற்று கருத்து கிடையாது. போன வருஷம் இந்த கம்பெனி எல்லாரும் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா போன வருஷம் மட்டும் 386 கோடி ரூபாயோடைய வருவாய் மீன்ஸ் விட்டு வருவு, அதாவது டர்ன் ஓவர் 1 இயர்ல பண்ணி முடிச்ச சாதனையான கம்பெனி தான் இண்டஸ்ட்ரி. ஏன் தெரியுமா நான் இந்த 363 கோடி சொல்வது எனக்கு பயங்கர என்ன சொல்றது ஃபயர் இருக்கு. ரிலையன்ஸ் 500 கோடி பண்ணிருக்கு, டாடா அதுக்கு மேல பண்ணிருக்கு, கோயின்கா அதுக்கு மேல பண்ணிருக்கு, சுனில் மித்தல் அதுக்கு மேல பண்ணிருக்கு, ஏர்டெல் பண்ணிருக்கு, என்ன சொல்றது பில் கேட்ஸ் பண்ணிருக்கு, ஜெஃப் பெசோஸ் பண்ணிருக்கு. ஆனா இண்டஸ்ட்ரியா பண்ணும்போது நீங்களும் நானும் ஹாப்பி ஆகும். என்ன தெரியுமா 363 கோடி பிசினஸ்ல 165 கோடியும் நம்மள மாதிரி மக்களுக்கு திருப்பி கொடுத்த ஒரே ஒரு நிறுவனம் இண்டஸ்ட்ரி. பிரம்மாண்டமான நிறுவனம். இந்த வருஷம் we are focusing 1,000 crore rupees in a year turnover பண்ண போற மிக பிரம்மாண்ட கம்பெனி. 1008 நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி இருக்கு சார். எங்க உங்க ஊர்ல ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அது மாதிரிதான் இதுன்னு சொல்லுவாங்க. சொல்றோம் மலையாளத்துல சொல்லுவோம், அது அப்படி சொன்னா தெரியாது தமிழ். அது மாதிரிதான் இது, அது மாதிரிதான் இது, ஆனா இது இதுதான் சொல்றோம். ஹலோ, உலகத்துல 1008 கம்பெனி இருக்கு. அது இண்டஸ்ட்ரி மாதிரியே தம்பி, இண்டஸ்ட்ரி மாதிரியே தான். ஆனா இண்டஸ்ட்ரி only number one company industry is industry தான். இன்னைக்கு இந்த நிறுவனம் லட்சக்கணக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நடக்குமா, இந்த ப்ராடக்ட் சாப்பிடுவாங்களா, இந்த ப்ராடக்ட் மக்களுக்கு கொடுத்து செய்யுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டாங்க 1008 மக்கள். இரண்டாவது 60 பேருக்கு மேல நபர்கள் 1 கோடிக்கு மேல சம்பாதிக்க வச்சுதான் இன்னைக்கு இண்டஸ்ட்ரி இன்னைக்கு புரட்சிகரமா போயிட்டு இருக்கு. இனி இதுக்கு மேல உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. சொல்றோம் இதுக்கு மேலையும் இதெல்லாம் கேட்டு சார்ஜ் ஆயாச்சு இல்லையா? அந்த பையன் ஒவ்வொரு ஆளா சொல்றோம், கடைசியில என்ன சொல்றோம், அந்த பையன் என்ன மாதிரி பேசினா தெரியுமா? நான் இந்த பிசினஸ் பண்றதா, ஆனா என்னுடைய நெருங்கிற நண்பர் கிட்ட கேட்காம பண்ண முடியாது. சொன்னோம் நெருங்கின நண்பன் எங்க உட்கார்ந்து இருக்காங்க தெரியுமா? நம்ம எல்லா ஊர்லயும் ஒரு ஆலமரம் இருக்கும். சொன்னோம் ஹலோ, அதுக்கு கீழே பழைய பாலம், தேஞ்ச பாலம். சொன்னோம் உட்கார்ந்து உட்கார்ந்து சொன்னோம் தெரியுமா? அந்த இடத்துல இப்படி அவர்கிட்ட போய் தம்பி ஐபல்ஸ்னு ஒண்ணு கேட்டமா, இது நல்லதா தப்பான்னு கேட்டா திடீர்னு ஒரு ஐடியா கொடுப்பாரு. சொல்லும் ஹலோ, நம்ம ஊர்ல அமெரிக்காவில் இருக்கிறவங்க கூட இந்த 24 hours அவைலபிலிட்டி இருக்கிற சயின்டிஸ்ட் கிட்ட கேட்டு தான் முடிவு எடுக்கணும். சொன்னோம் ஊர்ல இருக்க அந்த பொண்ணு ஏன் மஞ்ச சாரி உடுத்துட்டு போச்சு இன்னைக்கு? ஹலோ, அந்த பொண்ணு போனதுமே ஏன் அந்த பையன் போனா? அந்த பொண்ணுக்கும் இந்த பையனுக்கும் வேணும், இது 2 நாள் ஓடும். ஹலோ, இவங்க போய் ஐபல்ஸ் கேட்டீங்கன்னு வச்சுங்க, சொல்றோம் நிறைய பேர் சொல்லும் போயிட்டியா மண்டே கழுவிட்டியா? நீங்க சும்மா ஒரு 2 மாசம் மண்டே கழுவாம மண்டையும் கழுவ வேண்டாம், கையும் காக்கும் கழுவ வேண்டாம், அப்படியே எடுத்துப்பாங்க நாரும். சொல்றோம் ஹலோ, ஆமா தம்பி மண்டையை கழுவிச்சு இத்தனை நாள் பொள்ளாச்சி உடுமல்பேட்டை, பொள்ளாச்சி உடுமல்பேட்டை மாத்தி அமெரிக்கா லண்டன் யூரோப்புக்கு போக வச்ச ஒரு பிரம்மாண்டமான ஒரு வாய்ப்பு இண்டஸ்ட்ரி. அப்படிதான் சொல்லும். இன்னைக்கு விவசாயியா இருந்த ஒரு நபர் இன்னைக்கு பார்த்தா நானே பிரம்மாண்டம் ஆயிடுச்சு. தர்மலிங்க சேம ஸ்மார்ட் ட்ரெஸ் கோட்ல சொல்றோம் சேம பக்கா பச்சை மிளகு சாலை எங்க எங்க சரியா? இப்படி ஒரு பச்சை மிளகு விற்கிற ஆளை நீங்க இது வரைக்கும் பார்த்துருக்கீங்களா?
ஹலோ, இனி யோசிக்கிறீங்களா? ஹலோ, இனி யோசிச்சா? ஹலோ, நான் சொல்லல, சொன்னா ஓவர் ஆயிரும். இதுக்கு மேலையும் நம்மளால ஒரு விஷயம் நம்ப முடியலன்னா, அப்பா சாமி, அவங்கள சொல்லிட்டு பிரயோஜனமே இல்லை. சொல்லணும். நான் இந்த ஒரு அழகான சூப்பரான ஒரு வாய்ப்பை நான் முடிக்கிறேன். இப்போ இங்க பிரம்மாண்டமா நிறைய பேரு பயங்கரமா பேசுறாங்க இல்லையா? ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி, நான் ஸ்டோரி சொல்லிட்டு நிறுத்துறேன். ஒரு ஆள் சூசைட் பண்ண போச்சு. என்ன பண்ண போச்சு? ஆமா, வாழ்க்கையே போச்சு. சொல்லணும். எங்கேயாவது போய் செத்து போயிடலாம் சொல்லிட்டு பிளான் என்னன்னா ட்ரெயின்ல போய் சாகிறதுக்கு. என்னன்னா ட்ரெயின்ல போய் சாகிறதுக்கு போற இந்த ஆளுக்கு 1.5 மணி நேரம் ட்ரெயின் லேட். ஹலோ, கஷ்டகாலம் எங்க இருக்குன்னு பாருங்க. 1.5 மணி நேரம் ட்ரெயின் லேட். இந்த ஆள் அரை மணி நேரம் நின்று பார்த்து பக்கத்துல பார்த்தா இந்த லீடர்ஸ் மாதிரி என்ன மாதிரி ஒருத்தர் கத்திட்டு இருக்கான். ஹலோ, பயங்கரமா மீட்டிங் போட்டுருக்கு. கேட்டு பார்க்கும்போது 1 மணி நேரம் லேட் ஆகுறேன். சரி, சூசைடு தானே பண்ண போறோம், சரி இதையும் கேட்டு சாவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் போயாச்சு. ஹலோ, நேரா போய் இதெல்லாம் கேட்டு 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 1 மணி நேரம் ஆச்சு. ஹலோ, 1 மணி நேரம் ஆனதும் இந்த ஆளோட மைண்ட் டோட்டலா மாறிடுச்சு. நேரம் அந்த ஸ்பீக்கர் கிட்ட போயாச்சு. சார், தேங்க்யூ சோ மச் சார் அப்படி சொல்லியாச்சு. அப்ப அந்த ஆளு என்ன தம்பி அப்படி கேட்டாங்க. சார், நான் சூசைடு பண்ண வந்த ஆளு சார், நான் சூசைடு பண்ண வேண்டாம் முடிவெடுத்தாச்சு சார் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப அந்த ஆளு தேங்க்யூ, என்னோட ஸ்பீச் நல்லா பிரம்மாண்டமா இருந்து நினைக்கிறேன், ரொம்ப நன்றி அப்படி சொல்லும் போது, இல்ல சார், உங்களை மாதிரி இவ்வளவு கேவலமா பேசுற உங்களால இந்த உலகத்துல வாழ முடியும்னா நான் எதுக்கு சூசைட் பண்ணணும்? நான் எதுக்கு சூசைட் பண்ணணும்? அந்த ஒரு முடிவு ஆச்சு. நான் சொல்றது ஒரே ஒரு காரியம், இங்க என்னதான் நீங்க பார்த்தாலும் எவ்ரிதிங் பாசிட்டிவ். உங்களோட வாழ்க்கையில தலைமுறையை காப்பாற்றணும், பிறந்ததுக்கு கடவுளுக்கு ஏதாவது பண்ணணும், உலகத்துக்கு ஏதாவது பண்ணணும்னா ஒரே நேர்மையான வழி இண்டஸ் பீமா ஹெல்த் சயின்சஸ் பிசினஸ். வாங்க, பெரிய ஒரு ஆரோக்கியமான இந்தியாவையும் பெரிய ஒரு ஆரோக்கியமான ஐஸ்வர்யமான சமுதாயத்தையும் உருவாக்குவோம் நம்ம எல்லாரும் சேர்ந்து அப்படின்னு மட்டும் சொல்லி பொறுமையா உட்கார்ந்து என்னுடைய பெரிய ஒரு பேச்சை கேட்ட எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் பெரிய ஒரு நன்றியும், இவ்வளவு தூரம் இந்த ப்ரோக்ராமுக்கு இன்வைட் பண்ண தி கிரேட் பொள்ளாச்சி பெரிய ஒரு நன்றி சொல்லி பெரிய ஒரு குண்டாய் சொல்லி விடைபெறுகிறது உங்களுடைய சுபாஷ். தேங்க்யூ சோ மச். Thank you.